நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபிசிக்ஸில் இயக்கவியல் அப்படிங்கிற டாபிக் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இந்த இயக்கவியலில் 10th சயின்ஸில் இயக்க விதிகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று வீடியோவில் ரெண்டு பேருடைய கூற்று பார்த்தோம். ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில், இன்னொருத்தர் கலீலியோ. ஓகே, இப்போ கலீலியோ கூற்றுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து சொல்ல போகிறோம். ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒரு சமதள பரப்பின் மீது உள்ள பொருளின் மீது ஒரு விசையை செலுத்துகிறோம், அந்த பொருளானது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சமதள பரப்பு இருக்குது, அது மேலே ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மீது என்ன செய்யறோம், ஒரு விசையை செலுத்துகிறோம். அப்போ அந்த பொருள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிறிது நேரம் கழித்து ஓய்வு நிலையை தானாக வந்தடையும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொருள் ஓய்வு நிலையை வந்தடைய எந்த ஒரு புற விசையும் தேவையில்லை அப்படின்னு முதல் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, புறவிசை செயல்படாத வரை அந்த பொருள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கூட்டு இருக்குது. ஓகே, நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமதள பரப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சமதள பரப்புன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பரப்பு வந்து சமதளமாக இருக்கும். அந்த பரப்பில் வந்து உராய்வு விசைங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. நிஜத்தில் பார்த்தீங்கன்னா சமதள பரப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா பொருட்களுமே ஒரு உராய்வு விசையை வந்து செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் நம்ம ஒரு கற்பனை பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சமதள பரப்பு இருக்குது, அந்த பொருள் மீது நம்ம விசை செலுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு சரியா கற்பனை பண்ணுறோம். விசை செலுத்தியாச்சு, இந்த பொருள் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஏன்னா சமதள பரப்பு அப்படிங்கிறதுனால இந்த பொருளை எதிர்க்கக்கூடிய புறவிசை எதுவுமே இல்லை. அப்போ முதல் கூற்று தப்பு. அப்போ ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலை அடையணும்னா கட்டாயம் புறவிசை செலுத்தி கொண்டே ஆகணும். அப்போ ரெண்டாவது கூற்று என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, புறவிசை செயல்படாத வரை அந்த பொருள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த கூற்று தான் கரெக்ட். ஸோ இந்த கூற்று தான் கலீலியோ சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா நண்பர்களே, இதுதான் கலீலியோ கூற்றுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. சமதள பரப்புல ஒரு பொருளின் மீது விசை செலுத்தினோம்னா அந்த பொருளை நிறுத்துவதற்கு எந்த ஒரு புற விசையும் செயல்படாது. ஆனா நம்ம ஆர்டினரி பரப்பு, உண்மையான பரப்பு, இப்போ நம்ம ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு சமதள பரப்பின் மீது நம்ம பொருளை வச்சோம்னா அந்த பொருள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எப்பவுமே எந்த ஒரு பரப்புமே சமதளமாக இருக்காது, ஒரு சிறிய மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, சிறிது நேரம் கழித்து அந்த பொருள் ஓய்வு நிலையை வந்தடையும். அப்போ அந்த பொருள் ஓய்வு நிலை வந்தடையணும்னா என்ன விசை செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உராய்வு விசை அப்படிங்கிற ஒரு புற விசை செயல்படுகிறது. அப்போ இந்த இரண்டாவது கூற்று தான் கரெக்டு. அந்த இரண்டாவது கூற்று தான் கலீலியோ கூற்று. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, நாம் இயக்கவியல் விதிகள் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு விதிகள் பார்த்துட்டோம், ரெண்டு கூற்று பார்த்தோம். கிட்டத்தட்ட அது ஒரு விதிமதி தான், அரிஸ்டாட்டில், கலீலியோ. அதே மாதிரி இனி யாருடைய விதிகள் பார்க்க போகிறோம்னா, இயக்கத்தினை பற்றிய நியூட்டனின் 3 விதிகளை பார்க்க போகிறோம். நியூட்டனின் 3 விதிகள் பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்பிசிக்கு இந்த விதிகள்ல இருந்து எப்படி ஒன்வேடு கேட்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டனின் முதல் விதி. அப்போ முதல் விதியும் கலீலியோ விதியும் ஒன்று தான். நியூட்டனின் முதல் விதியும் கலீலியோ சொன்ன விதியும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ கலீலியோ என்ன சொன்னாரு, ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில், இந்த வகையில் போட்டிருக்குது வரையில், தமது ஓய்வு நிலையில் அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலே தொடர்ந்து இருக்கும். இதுதான் வந்து கலீலியோ சொன்னாரு, நியூட்டனும் அதான் சொல்றாரு. அப்ப இந்த விதியை வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் மெமரி பண்ணிக்கிடலாம். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா இதை எப்படி மெமரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, ஆனா ஒன்வைடு பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்க, டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு இந்த விதியிலிருந்து ஒன்வைடு பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைமை விதி என அழைக்கப்படும் விதி என்ன அப்படின்னு கேட்பாங்க. நியூட்டனின் முதல் விதியா, இரண்டாம் விதியா, மூன்றாம் விதியா, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப நிலைமை விதி அப்படின்னா நியூட்டனின் முதல் விதி. அப்ப நிலைமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆங்கிலத்துல இனர்சியா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக லா ஆஃப் இனர்சியா அப்படின்னு அழைக்கக்கூடிய விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் முதல் விதி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அதுக்கப்புறம் ஃபோர்ஸை பற்றி, அதாவது விசையை பற்றி கூறும் விதி எது அப்படின்னு கேட்பாங்க. எந்த விதியிலிருந்து விசையை வரையறுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க.
அப்போ எந்த விதி வரையறுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் முதல் விதி தான். அப்போ விசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபோர்ஸ், ஆங்கிலத்தில் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணுறது வரையறுக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃபைன், ஆங்கிலத்தில் டிஃபைன். அப்போ எந்த விதி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் விதி. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அளவீடுகள் நம்ம சிலபஸில் இருக்குது. அதனால நம்ம எந்தெந்த அளவீடுகள்லாம் வருதோ அதை கட்டாயம் படிச்சே ஆகணும். ஸோ விசையின் அலகு என்ன அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. விசையின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். அதே மாதிரி அளவீடுகள் அடுத்து ஒன்று இருக்குது வெக்டார் அளவுரு. வெக்டார் அளவுரு ரெண்டு அளவுரு இருக்குது. ஒன்று ஸ்கேலார், ஒரு அளவுரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார், ஒரு அளவுரு ஸ்கேலார், இன்னொரு அளவுரு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெக்டார். இந்த மாதிரி ரெண்டு அளவுரு இருக்குது. அப்போ எது எது ஸ்கேலார், எந்த அளவுருக்கெல்லாம் வெக்டார் அப்படின்னு சொல்லி அளவீடுகளுக்குரிய சிலபஸில் இருக்குது, அது கேட்பாங்க. இப்போதைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விசை ஒரு வெக்டார் அளவுரு அப்படின்னு சொல்லி இந்த இதில் இருக்குது. அப்போ எது ஸ்கேலார், ஸ்கேலார் அளவுருனா என்ன அர்த்தம், வெக்டார் அளவுருனா என்ன அர்த்தங்கிறத பார்க்குறேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ வெக்டார் அளவுரை பற்றி பார்க்க போகிறோம். எதெல்லாம் வெக்டார் அளவுருன்னு சொல்கிறாங்க, எதெல்லாம் ஸ்கேலார் அளவுருன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, இந்த இருக்குல்ல, இது ஒரு பொருள். இந்த மாதிரி என்னது ஒரு பொருள் இருக்குது. இப்போ இந்த பொருளை நகர்த்தணும் அப்படின்னா 50 கிலோ நியூட்டன் விசை செயல்படுத்த வேண்டும். இந்த பொருளை நகர்த்தணும்னா 50 கிலோ நியூட்டன் விசையை நாம கொடுக்கணும். ரைட். இப்போ இந்த பொருள் வந்து கீழே விழுகுமா அல்லது இந்த பொருள் லெஃப்ட் சைடு நகருமா? இந்த பொருள் வந்து இந்த மாதிரி இந்த சைடு நகட்டுனா கீழே விழுகும், இந்த சைடு நகட்டுனா அந்த பொருள் வந்து லெஃப்ட் சைடு நகரும். அப்போ இந்த பொருள் வந்து கீழே விழுகுமா லெஃப்ட் சைடு நகருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பொருளை நகற்றக்கூடிய விசையினுடைய எண் மதிப்பு தெரிகிறது. இந்த 50 கிலோ நியூட்டன் அப்படிங்கிறது எண் மதிப்பு, அதாவது நம்பர். இப்போ நமக்கு நம்பர் தெரியுது, ஆனால் விசை எந்த டைரக்ஷனில் செயல்படுது அப்படின்னு நம்மளை சொல்லலை. அப்படி சொன்னாதான் இந்த பொருள் வந்து கீழே விழுகுமா அல்லது லெஃப்ட் சைடு போகுமா நம்மளால் என்ன செய்ய முடியும், கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு 50 கிலோ நியூட்டன் விசை வந்து இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டு நோக்கி செயல்படுத்தி அந்த பொருள் எங்கே விழுகும், கீழே விழுகும். அதே மாதிரி இப்போ இந்த விசை எடுத்துட்டோம், அதே மாதிரி இன்னொரு விசை செயல்படுத்துகிறோம். அதே 50 கிலோ நியூட்டன் விசை இருந்தால் தான் இந்த பொருளை நகற்ற முடியும். இந்த மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட் நோக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், விசை செலுத்துகிறோம். இப்போ இந்த பொருள் எங்கே நகரும் அப்படின்னா லெஃப்ட் சைடு நகரும். அப்போ முதல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், வெறும் எண் மதிப்பு மட்டும் சொல்லியிருந்தேன். அப்போ உங்களால் வந்து விசையை வரையறுக்க முடியல. ஆனால் நான் டைரக்ஷனோடு சொல்லும் பொழுது உங்களால் என்ன செய்ய முடியுது, விசையை வரையறுக்க முடியுது. அப்போ எந்தெந்த ஒரு அலகெல்லாம் வந்து நாம் எண் மதிப்பு மற்றும் திசையுடன் சொல்லுகிறோமோ, திசையுடன் தெரிவிக்கிறோமோ அல்லது அறிவிக்கிறோமோ அந்த அலகுகள் எல்லாமே வெக்டார் அளவுரு. வெறும் எண் மதிப்பு மட்டும் சொன்னோம்னா அது ஸ்கேலார் அளவுரு. விசையை நம்மளால் வெறும் எண் மதிப்பு மட்டும் வச்சு சொல்லவே முடியாது. அது எந்த டைரக்ஷனில் இயங்குதுன்னு சொன்னாதான் நம்ம என்ன சொல்ல முடியும், விசையை நம்மளால் வரையறுக்கவே முடியும். வெறும் 50 கிலோ நியூட்டன் சொல்லிட்டோம்னா அதனால நமக்கு என்ன செய்ய முடியாது, அனலைஸ் பண்ணவே முடியாது. அந்த பாடி லெஃப்ட் நோக்கி நகர்றதா ரைட் சைடு நோக்கி நகர்றதா நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம டைரக்ஷனையும் சேர்த்து சொல்லிட்டோம்னா அந்த பாடி லெஃப்ட் சைடு நோக்கி நகர்றதா ரைட் சைடு நோக்கி நகர்றதான்ட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும், எளிதாக சொல்ல முடியும். அப்போ ஒரு அலகை வரையறுக்க கண்டிப்பாக எண் மதிப்பும் தேவை, திசையும் தேவை என்றால் அந்த அலகு வெக்டார் அளவுரு என அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிய முடிஞ்சதுன்னா புரிஞ்சுக்கங்க, அல்லது என்ன செய்யுங்க அப்படின்னா ஜஸ்ட் மெமரி பண்ணிக்கங்க. விசை வெக்டார் அளவுரா ஸ்கேலார் அளவுரான்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வின்னு ஒரு வார்த்தை இருக்கா, வி இங்கே பார்த்தீங்கன்னா வெக்டார், வா அப்படின்னு வந்து ஒரே அந்த எண் வரிசையிலே வருதா, அப்போ அது வெக்டார் அளவுரு. இதே மாதிரி நிறைய வரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா விசையின் திருப்புத்திறன், அப்போ விசைன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு வெக்டார் அளவுரு. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் விசை வருதோ விசை சம்மந்தமாக வரக்கூடிய எல்லாமே வெக்டார் அளவுரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க, நினைவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, ஒரு அழகு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, புரியல அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக நினைவு வச்சுக்கோங்க. மெயினாக என்ன படிக்கணும் அப்படின்னா நிலைமை விதி. நிலைமம் என்னங்கிறத நான் இனிமேல் நடத்துகிறேன். முதல்ல நிலைமை விதி என அழைக்கப்படும் விதி எது, நியூட்டன் முதல் விதி. அப்புறம் விசையினை வரையறுக்கும் விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நியூட்டன் முதல் விதி தான்.
விசையோட அலகு என்ன? நியூட்டன். விசை ஒரு வெக்டர் அளவுரு. இதுக்கப்புறம் நம்ம நிலைமம் பற்றி பார்ப்போம். நிலைமம் அப்படின்னா இனர்ஷியா. ஓகே நண்பர்களே, அடுத்து ஒரு மிக முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா. ஆங்கிலத்தில் இனர்ஷியா, தமிழில் நிலைமம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். நியூட்டனின் முதல் விதியிலிருந்து நிலைமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒன் வேர்டு, அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, முதல்ல நிலைமம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையையோ விரும்பும் நிலை தான் நிலைமம் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஓய்வு நிலையிலே இருக்கிறோம் அப்படின்னா அது ஓய்வு நிலையிலே இருக்க விரும்புமா. அதே மாதிரி அந்த பொருள் இயக்க நிலையில இருக்கு. இயக்க நிலையில என்ன அர்த்தம்? மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பொருள் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்க விரும்புமா. என்ன, இதுதான் நிலைமம் அப்படின்றாங்க. அப்போ இந்த கான்செப்ட் இதை வார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியாது. ஸோ கீழே ஒரு சின்ன டயக்ராம் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த கட்டத்தை ஒரு பொருளாக நினச்சிக்கோங்க. உள்ளுக்குள்ள வரைஞ்சிருக்க பார்த்தீங்களா, ஒரு பொம்மை மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கேனா. ஜஸ்ட் இந்த படம் கொஞ்சம் பார்க்க சுமாராக இருக்கும். பட் நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த பொம்மை எல்லாமே ஒரு இடத்துல அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்குது அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த பொம்மைகள் தான் என்ன பார்த்தீங்கன்னா அணுக்கள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது பொருள், இந்த பொம்மை தான் என்னது அணுக்கள். இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த அணுக்கள், இந்த பொருள் எப்படி இருக்குது அப்படின்னா நகராம இருக்குது. இந்த பொருள் என்ன செய்யுது? நகராம இருக்குது. அப்ப இந்த பொருள் நகராம இருக்கும் பொழுது அந்த பொருள் எல்லாமே எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆனது. எல்லா பொருட்களுமே சின்ன சின்ன அணுக்களால் ஆனது தான். அப்போ அதில் உள்ள அணுக்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்துருக்கும். சேர் போட்டு ஓய்வு நிலையில் அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா அணுக்களுமே. இப்போ நாம என்ன செய்யறோம் அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு புற விசையை செயல்படுத்துறோம். இதான் நாம பார்க்கவே பயங்கரமா இருக்கமா. இதான் நாம என்ன செய்யறோம், அந்த பொருளை நகர்த்துறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு புற விசை செயல்படுத்துறோம். அப்போ இந்த புற விசை செயல்படுத்தும் பொழுது இந்த பொருள் நகரணும். இந்த பொருள் நகர்றதுக்கு முன்னாடி இந்த பொருளில் உள்ள அனைத்து அணுக்களும் முதல்ல நகரணும். அப்போ இந்த அணுக்கள்லாம் என்ன செய்யுமா அப்படின்னா டென்ஷன் ஆகுமா. ஏன்டா நானே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு முதல்ல இந்த அணுக்கள் எல்லாமே ஃபீல் பண்ணும். நாம என்ன செய்யறோம், புற விசை இன்னும் கொஞ்சம் கூட்டுறோம். மெதுமெதுவாக என்ன செய்யறோம், நம்ம கொடுக்குற விசையை கூட்டிக்கிட்டே வரோம். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா இந்த அணுக்கள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே இவன் பாட்ட மாட்டான், நம்மளால இனி ஃப்ரீயா இருக்க முடியாது, என்ன செஞ்சிருவோம், நடக்க ஆரம்பிச்சிடும் சொல்லி இந்த அணு முதல்ல நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் விசையை கூட்டுறாங்க. அப்புறம் இந்த அணு நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த அணு நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொரு அணுவும் என்ன செஞ்சிடும், சிறிது நேரம் கழித்து நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஓவரால இந்த பாடி என்ன ஆகும் அப்படின்னா இயக்க நிலைக்கு தள்ளப்பட்டுரும். இந்த பாடி ஓய்வு நிலையில இருந்த பாடி அப்படி என்ன செய்யுது, இயக்க நிலைக்கு தள்ளப்பட்டுருது. இதுதான் நிலைமம். அப்போ ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்குது அப்படின்னா அந்த பொருள் முதல்ல ஓய்வு நிலையில தான் இருக்க நினைக்கும். ஆனா நாம தான் என்ன செய்யறோம், புறவிசையை செயல்படுத்துறது மூலமா அந்த பொருளை இயக்க நிலைக்கு மாற்றோம். அப்ப இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓய்வு நிலைமம் அப்படிம்பாங்க. ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்க நிலைக்கு மாத்துறோம், ஆனா அந்த பொருள் ஓய்வு நிலையில் இருக்க விரும்புகிறது. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓய்வு நிலைமம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு நிலைமம் இருக்கு, இயக்க நிலைமம். அப்ப இயக்க நிலைமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அணுக்கள்லாம் என்ன ஆகுது, என்ன திங்க் பண்ணுங்க அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிட்டுங்க. இப்ப எல்லா அணுக்களும் எப்படி ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. என்ன, முதல்ல எல்லா அணுக்களும் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு, இப்ப எல்லா அணுக்களும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நாம என்ன முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்சுவலி என்னன்னா இந்த பாடி என்ன ஆகுது, மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த பாடி மூவ் ஆகிட்டு இந்த பாடி இயக்க நிலையில இருக்கும் பொழுது இந்த அணுக்களும் எப்படி இருக்கும், இயக்க நிலையில என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்குது. இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா வெளியில இருந்து ஒரு புற விசையை செயல்படுத்துறோம். வெளியில இருந்து இந்த மாதிரி டெவில், நாமெல்லாம் ஒரு மோசமான ஆட்கள், என்ன செய்யறோம், ஒரு புற விசையை செயல்படுத்துறோம். இப்ப இந்த அணுக்கள் என்னதமா நினைக்கும், நான் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தேன், என்ன ஏன்டா ஒரு இடத்துல உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த அணுக்கள் சோம்பேறித்தனப்படும். பட் இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், அதிகமான புறவிசை கொடுத்து இந்த பாடியை என்ன செய்யறோம், ஒரு நிலை, ஒரு ஓய்வு நிலை கொண்டு வர நினைக்கிறோம். அப்ப என்ன அப்படின்னா முதல்ல இந்த அணு என்ன செய்யும், இந்த மாதிரி உட்கார ஆரம்பிக்கும். சரி இனிமேல் நம்ம நகர வேண்டாம் உட்காந்துரும் அப்படின்ட்டு. இப்படி என்ன ஆகும், ஒவ்வொரு அணுவா உட்கார ஆரம்பிக்குது. நடந்துகிட்டு இருக்கிற அணுக்கள் எல்லாமே உட்கார ஆரம்பிக்குது. ஆனா முதல்ல அந்த அணுக்களுக்கு விருப்பம் இருக்காது. பட் ஒவ்வொரு அணுவா என்ன செய்யுது, மாறுது.
இப்படி மாறினதுக்கு அப்புறம் இந்த பொருள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓய்வு நிலைக்கு வந்துடும். அப்போ இந்த ரெண்டாவது கண்டிஷன்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, அப்ப அந்த பொருள் வந்து இயக்க நிலை தான் விரும்புது, என்ன இயக்க நிலை விரும்புது. ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த பொருளை புற விசையை வச்சு எதிர்த்து என்ன செய்யறோம், ஓய்வு நிலைக்கு மாத்துறோம். அப்போ இயக்க நிலையில் இருக்க நினைக்கும், அதாவது இயக்க நிலையிலேயே ஒரு பொருள் விரும்புச்சு அப்படின்னா அது இயக்க நிலைமம். ஓய்வு நிலையை விரும்பினால் அந்த பொருள் ஓய்வு நிலைமம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இவ்வளவு நேரம் பொருள் எப்படி இருந்துச்சு, ஓய்வு நிலையில் இருக்கணும்னு நினைச்சது இந்த கண்டிஷன்ல. ஆனா இந்த கண்டிஷன்ல பொருள் நகர்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொருள் எப்படி இருக்குது, இயங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்குது. ஆனா நாம தான் கட்டாயப்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறோம், உட்கார வச்சிருக்கிறோம். அப்ப இது இயக்க நிலைமம், இது ஓய்வு நிலைமம், ரெண்டு நிலைமம் பார்த்துருக்கிறோம். இது கான்செப்ட். ஆனா இதுல இருந்து ஒன் வேர்டு எப்படி வரும் அப்படின்னா அதை நான் இந்த ஸ்லைட்ல போடுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு. நியூட்டனின் முதல் விதிக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டாலும் அதே தான், நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாலும் அந்த ரெண்டு ஒன் வேர்டு தான். அது என்னன்னு சொல்றேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நண்பர்களே வணக்கம். என்னன்னா நம்ம நிலைமம் அப்படின்னா என்னன்னு கான்செப்ட் பார்த்துருக்குறோம். பட் நமக்கு ஒன் வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூல எது கேட்பாங்க அப்படின்னா, இந்த தியரி மேக்சிமம் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓய்வு நிலையில இருக்கிறதுனா ஓய்வு நிலையை விரும்பிச்சுன்னா ஓய்வு நிலைமம், இயக்க நிலையை விரும்பினால் அது வந்து இயக்க நிலைமம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நமக்கு டிஎன்பிசியில் ஒன் வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து நியூட்டனின் முதல் விதிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதே எக்ஸாம்பிள்ஸ் தான். நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாலும் இதே எக்ஸாம்பிள் தான். ஸோ ரெண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே, அப்போ முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேருந்து ஒன்று ஓய்வு நிலையில் இருந்து இயக்க நிலை இல்லை, இந்த இடத்துல இயக்க நிலையை போட்டுக்கோங்க. இயக்க நிலை, பேருந்து ஒன்று ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறும் பொழுது பயணிகள் பின்னோக்கி தள்ளப்படுவது. உதாரணத்துக்கு இது பேருந்து, உங்க எல்லாருக்குமே தெரியும். இதில் நாம என்ன செஞ்சிருப்போம், இந்த மாதிரி உட்காந்துருப்போம், சீட்டில் உட்காந்துருப்போம். இப்போ நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு அந்த பேருந்து வந்து மூவ் ஆகுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டக்குன்னு பின்னாடி போவோம். நாம என்ன செய்வோம், பின்னோக்கி நகருவோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் பாடி வந்து என்ன ஆகுது, இதுதான் பேருந்து, இந்த ஓவரால் பாடி வந்து மூவ் ஆகுது. ஆனால் இதுக்குள்ள இருக்கிற நாம யார் அப்படின்னா அணுக்கள். இந்த அணுக்கள் வந்து நாம இன்னும் ஓய்வு நிலையிலே இருக்க விரும்புகிறோம். அதனால நம்ம என்ன செய்யல, இன்னும் மூவ் ஆகவே இல்லை. அப்போ அந்த பாடி மட்டும் முதல்ல மூவ் ஆகுது. நாம அப்படியே இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்க்கும்போது பின்னோக்கி நகர்ற மாதிரி நமக்கு தெரியும், பின்னாடி போகிற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாடி மட்டும் மூவ் ஆகுது. ஆனால் அதில் உள்ளுக்குள்ள இருக்கிற அணு வந்து நம்ம நகரலை. எப்போ நகர்றோம், கொஞ்சம் பின்னோக்கி போனதுக்கு அப்புறம் சிறிது தூரம் நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பேருந்தோடு சேர்ந்து நகர்றோம். அது வரைக்கும் நம்ம ஓய்வு நிலையில தான் இருக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஓய்வு நிலைமம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன கான்செப்டும் அதே தான். இப்போ இந்த பேருந்து வச்சு சொல்ற கான்செப்ட் அதுதான். முதல்ல என்ன செய்யுதோம், பேருந்து மட்டும் நகருது, இந்த மேல உள்ள பாடி மட்டும் நகருது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற நாம தான் வந்து அணுக்கள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அணுக்கள் என்ன செய்யறோம், நாம அப்படியே ஓய்வு நிலையில இருக்க விரும்புறோம். ஆனா முதல்ல அந்த பாடி மட்டும் நகர்றதுனால நாம வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியுது. நாம வந்து அதே இடத்துல இருக்கிறோம். அந்த பேருந்து மட்டும் நகரும் பொழுது நாம வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி நமக்கு தெரியும். சிறிது நேரம் கழித்து பேருந்து என்ன செஞ்சிடும், நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நாமளும் அந்த பேருந்து கூட நகர்ந்து நாம என்ன செஞ்சிடும், சீட்ல சாஞ்சிக்கிட்டே இருந்த மாதிரி நமக்கு வந்து தெரியும். இப்ப அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன், இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இயங்கி கொண்டிருக்கும் பேருந்து ஒன்று திடீரென்று நிற்கும் பொழுது பயணிகள் முன்னோக்கி தள்ளப்படுவது. இதுவும் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு. அப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கறது இதான் கேட்பாங்க, நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கீழே வந்து நிலைமம், நியூட்டனின் இரண்டாம் விதி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் வந்து சொல்லுவாங்க. உந்தம், கனத்தாக்கு விசை, இது இந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. அப்போ நம்ம நிலைமம்ங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒன் வேர்டு கேட்டாலே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போ ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பேருந்து இயங்கி கொண்டு இருக்குது. திடீர்னு அந்த பேருந்து என்ன ஆகுது அப்படின்னா சடன் பிரேக் போடுறாங்க. அப்போ திடீர்னு அந்த பேருந்து நிற்கும் பொழுது பயணிகள் வந்து என்ன செய்யறாங்க, டக்குன்னு முன்னாடி போய் என்ன செய்ய அடிக்கிறோம். இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே பேருந்து தான், இதே பேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ நாமளும் அந்த பேருந்து கூடயே சேர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மூவ் ஆகிட்டு இருக்கோம். சீட்டில் உட்காந்துருக்கிறோம், அந்த பேருந்து கூட மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஓவரால் பாடி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நிற்குது, டக்குன்னு என்ன செஞ்சு நின்றுது. இந்த ஓவரால் பாடி நிற்கும் பொழுது
இதுக்குள்ள உள்ள அணுக்களாகி நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா தொடர்ந்து இயக்க நிலையிலே இருக்கிறோம். நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இயங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைப்போம். உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம்னா உட்கார்ந்துக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைப்போம். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா பேருந்து இயங்கிக்கிட்டு இருக்குது, நாமளும் இயங்கிட்டு இருக்கிறோம். இப்ப திடீர்னு பேருந்து நிற்கும் பொழுது நாம மட்டும் என்ன செய்ய இயங்குறோம். அதனாலதான் நாம என்ன செய்யறோம், நேரம் முன்னாடி போய் இடிக்கிறோம். நம்ம முன்னாடிக்கு போறதுக்கு காரணம் தான். நாம பேருந்து கூடயே தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு பேருந்து நிற்கும் பொழுது ஓவரால் பேருந்து நின்றுது. ஆனா நாம என்ன செய்யல, நிக்கல. நாம என்ன செய்யறோம், நிலைமம் அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம பாடிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுனால நாம நேரம் முன்னோக்கி நகர்ந்து என்ன செய்யறோம், பேருந்தின் கம்பியில் ஒரு இடி வைக்கிறோம். அப்போ இதுவும் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு. உங்களுக்கு இந்த கான்செப்ட் எதுவுமே புரிய தெரியல அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, பேருந்து ஒன்று ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறும் பொழுது பயணிகள் பின்னோக்கி தள்ளப்படுவது எதற்கு எடுத்துக்காட்டு, நிலைமம் அல்லது நியூட்டனின் முதல் விதிக்கு எடுத்துக்காட்டு. இரண்டாவது, இயங்கிக் கொண்டிருக்கும் பேருந்து ஒன்று திடீரென்று நிற்கும் பொழுது பயணிகள் முன்னோக்கி தள்ளப்படுவது எதற்கு எடுத்துக்காட்டு, நிலைமம் அல்லது நியூட்டனின் முதல் விதி. உங்களுக்கு ஆப்ஷன்ல இவ்வளவு மட்டும் தான் கேட்பாங்க. இதை வச்சு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு புரிய தெரியல அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீளந்தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தான் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லாங் ஜம்ப் தாண்டவங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன செய்யலாம், பக்கத்துல இருந்தே தாண்டலாம். ஆனா முடியாது. என்ன செய்வாங்க, கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வேகமா ஓடி தாண்டுவாங்க. அப்படி வேகமா ஓடி தாண்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாடி ஏற்கனவே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். டக்குன்னு என்ன செய்யலாம், ஒரு ஜம்ப் பண்ணும் பொழுது ஏற்கனவே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறோமா, அப்ப நம்ம மேல இயக்கத்திற்கான நிலைமம் செயல்பட்டு நாம என்ன செய்வோம், கூட கொஞ்சம் தூரம் நம்மளால தாண்ட முடியும். அப்போ இந்த எக்ஸாம்பிள் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயக்கத்திற்கான நிலைமம். அதுக்கப்புறம் ஓடும் மகிழுந்து அப்படின்னா கார். ஓடும் மகிழுந்து வளைப்பாதையில் அப்படின்னா என்னன்னா, வளைவு பாதையில் அர்த்தம். வளைப்பாதை இல்ல, வளைவு பாதை. அப்போ ஒரு மகிழுந்து போய்கிட்டு இருக்குது. திடீர்னு என்ன செய்யுது அப்படின்னா, லெஃப்ட் நோக்கி நகருது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ரைட் நோக்கி நகரும். இதுக்கு காரணம் என்ன, நாம தொடர்ந்து அதே இயக்க நிலையில இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா கார் மட்டும் லெஃப்ட் சைடு திரும்புது. அப்ப கார் டக்குன்னு திரும்பும் பொழுது நாம நேரா செஞ்சுக்கிட்டு நகர்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு கார் திரும்புது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம ரைட் சைடு நோக்கி நகர்ற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ ஒரு ஓடும் மகிழுந்து வளைப்பாதையில் செல்லும் பொழுது பயணியர் ஒரு பக்கமா சாய்வது எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திசைக்கான நிலைமம். இது இயக்கத்திற்கான நிலைமம். அப்படி இந்த ஒன்னோட படிச்சிருங்க. அதுக்கப்புறம் கிளைகளை என்ன செய்யறோம், உழுக்கும் பொழுது என்ன ஆகும், இலைகள் கீழே விழுகுது. அப்ப இது அப்புறம் அந்த பழுத்து பின் இந்த பழங்கள்லாம் கீழ் நோக்கி விழுகுது பாத்தீங்களா. இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓய்விற்கான நிலைமம். ஸோ என்ன செஞ்சிருங்க, மெமரி பண்ணிருங்க. திசைக்கான நிலைமம், இயக்கத்திற்கான நிலைமம், எல்லாம் ஸ்கூல் புக்ல இந்த 3 இருக்குது. இந்த 2 என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசில கேட்டது. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு நியூட்டனின் முதல் விதி மற்றும் நிலைமம், அதாவது இனர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமம் பார்த்துட்டோம். நாளைக்கு நியூட்டனின் 2ஆம் விதி பார்ப்போம். அதுக்கப்புறம் நியூட்டனின் 3ஆம் விதி. அப்படி 3 விதிகளுக்கு என்னது இருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இந்த எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான் டிஎன்பிசில இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. விதியை இது வரைக்கும் கேட்டதே இல்லை, விதியை கேட்டதே கிடையாது. நியூட்டனின் முதல் விதிக்கு எடுத்துக்காட்டு என்ன, இந்த மாதிரி ஒரு கூற்று கொடுத்துட்டு இது எந்த விதிக்கான எடுத்துக்காட்டு அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பறவை பறக்கிறது, சிறகடித்து பறக்கிறது, இது நியூட்டனின் எத்தனாவது விதிக்கு எடுத்துக்காட்டு, நியூட்டனின் 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி ஸ்கூல் புக்ல இருக்குது. ஓகேவா, உங்களால ரொம்ப புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் மெமரி பண்ணிக்கோங்க. இந்த ஒன்வேர்டு கேட்டுக்கிறாங்க, இந்த பேருந்து ஒன்வேர்டே கேட்டுக்கிறாங்க. பேருந்து ஒன்று ஓய்வு நிலையில் இருந்து இயக்க நிலைக்கு மாறும் பொழுது பயணிகள் பின்னோக்கி தள்ளப்படுவது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நியூட்டனின் முதல் விதி அல்லது நிலைமம், ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். டிஎன்பிசில இப்படியே கேட்டுக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் என்ன செஞ்சது இல்லை, விதியை கேட்டதே இல்லை. பட் இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த விதியை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா நம்மளால என்ன செய்யணும், ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா நண்பர்களே, அப்போ சயின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் தான் கட்டாயம் படிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம நியூட்டன் 2ஆம் விதி 3ஆம் விதி பார்த்துட்டோம்னா இந்த பாடமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நேராக எங்கே போயிடலாம், 9th 6th இந்த மாதிரி போயிடலாம். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.